ஓகே, நம்ம இதில் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ரெக்கார்ட் பண்ண சில வீடியோஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இதை எடுத்து இப்போ நான் ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேஞ்ச் செட்டிங்ஸ், ஓகே, ஜஸ்ட் சேஞ்ச் செட்டிங்ஸ். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா இதுதான் கிடைக்கும். ஓகே, ரைட். ஸோ இந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஓகே, ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங்கில் ஓகே இன்னொரு கிளிப்பிங் எடுத்துக்கிறேன். இந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இங்கே கொண்டு வந்து அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ அதில் ஒரு ஸ்மால் அனிமேஷன் இருக்குது. ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு பீஸ் நான் எடுத்துக்கிறேன். ரைட். ஸோ அதே மாதிரி வேறு இன்னொரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு பிட் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ட்ரையலுக்காக காமிக்கிறேன், நான் எஃபெக்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ இன்னும் கொஞ்சம் அடுத்தது இன்னொரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஓகே, ஸோ இதை வந்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு கிளிப்பிங் கூட எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கிளிப்பிங் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணோம்னா ஆக்சுவலாக எவ்வளோ மினிட்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஓகே, 1 மினிட் இருக்குது. ஸோ நான் 1 மினிட்குள்ளே இதை நான் ப்ளே பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ப்ளே பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ எனக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னா எஃபெக்ட்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணணும். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் டைம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எஃபெக்ட் அதோட கான்செப்ட் தான் நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதனால் வந்து மற்ற விஷயம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்காம இதோட டைமை கம்மி பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப். ஓகே, ஓகே. ஸோ இதில் வந்து ரைட். ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவல் கிளிப்பிங். நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்காக வர்றதுக்காக பண்ணியிருக்கேன். ரைட். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸ் நம்ம போனோம் அப்படின்னா இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ப்ரீசெட்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இப்போது சில எஃபெக்ட்ஸ் வந்து இங்கே டிஃபால்ட்டாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த எஃபெக்ட்ஸ் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறேன். என்னதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் கொண்டு வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அப்ளை பண்ணால் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அப்ளை ஆயிரும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன்னா ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த கண்ட்ரோலில் எஃபெக்ட் கண்ட்ரோலில் நம்ம பார்த்தோம்னா இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது இங்கே இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இது டாப் டிப்ஸ், இங்கே டிப்ஸ் வர மாதிரி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கண்ட்ரோல் ரிசல்ட் கொடுத்துட்டு இந்த இது இல்லாமல் வேறு பிவல் இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கும் பாருங்கள், நான் இங்கே இருந்துட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து பிவல் ஆட் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். பிவலில் போயிட்டு ஓகே, ஸோ அதோட எட்ஜஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணுங்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே எட்ஜஸ் வந்து ஜாஸ்தி இருக்குது. நான் 0.05 கொடுக்குறேன். ஸோ இந்த கார்னர் எட்ஜ் மட்டும் நம்ம பிவல் பண்ணிக்கலாம். அதோட லைட் ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா எந்த ஆங்கிள் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஆங்கிள் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் பிவலுக்கு கலர் நம்ம அப்ளை பண்ணணுன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன டைப் ஆஃப் பிவல் கலர் வேணும் அப்படிங்கிறது, அதோட இன்டென்சிட்டி எவ்வளோ வேணுங்கிறதும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் வந்து நிறைய இதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஸோ பிவல் டைப்பில், ப்ளர் டைப்பில், இங்கே பார்த்திங்கன்னா ப்ளர் வந்து ஃபாஸ்ட் ப்ளர். ஸோ இப்போ 2 இது அப்ளை ஆகிருக்கு. ஸோ ஒன்று நான் வேண்டாம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். இப்போ ஃபாஸ்ட் ப்ளர். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளர் ஆகிரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதுலேருந்து இப்படி வந்து ப்ளர்ராக இருக்குது. ரைட். இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ளர்ரால் ஜஸ்ட் வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ப்ளர் ஆகி எஃபெக்ட் வந்து வந்திருக்கு, மறுபடியும் ப்ளர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக இங்கே 2 கீ ஆட் ஆகிருக்கு.
ஸோ இது வந்து நம்ம அனிமேஷன் மாதிரி செட் பண்ணலாம். நான் அது எப்படிங்கிறது தனியாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போது நம்ம பிளர்ரை மட்டும் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிங்கன்னா இதுலேருந்து இதுக்கு டிரான்சாக்ஷன் வரும்போது அது லைட்டாக பிளர் ஆகி ஜூம் ஆகும். ஓகே, அதேமாதிரி பிளர் இது வந்து பிளர் இன்னு, இது பிளர் அவுட் காமிக்கிறதுனா அமைச்சிக்கலாம். இதை டெலீட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிளர் அவுட். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணிட்டு ப்ளே. இங்கே ஒன்றும் பிளர் ஆகாது, ஆனால் இதுலேருந்து வெளியே போகும்போது பிளர் அவுட் ஆகும். ஓகே, ஸோ அந்த சீக்வன்ஸ் எங்கே முடியுதோ அந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். ஸோ அதை நான் டெலீட் பண்ணிடுறேன் அந்த ஃபங்க்ஷனையும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஓகே இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ரைட். ஸோ இது இல்லாமல் வந்து ஆடியோ எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஆடியோ எஃபெக்ட் நான் பின்னாடி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு. அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா வீடியோ டிரான்சாக்ஷன் எஃபெக்ட். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோவும் டிரான்சாக்ஷன் ஆகும்போது எப்படி வந்து டிரான்சாக்ஷன் ஆகணும்னு சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ இங்கேருந்து ப்ளே ஆகுது. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ நம்மளுக்கு ஜஸ்ட் அப்படியே வரும். ஓகே, அப்படி இல்லாமல் அதுக்கு டிரான்சாக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இப்போ டிரான்சாக்ஷன் கொடுக்கும்போது இதுலேருந்து இந்த ப்ளே ஆகும்போது இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதே கர்டைன் இல்லாமல் வேறு ஏதாவது எஃபெக்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ளே. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் எஃபெக்ட். இதே வந்து ஸ்விங் இன். ஓகே, ஜஸ்ட் ஸ்விங் இன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டிசால்வ்ங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இதில் கிராஸ் டிசால்வ்ங்கிறது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஒரு இதிலேருந்து ஒரு வீடியோ சீக்வன்ஸ்லேருந்து இன்னொரு வீடியோ சீக்வன்ஸ் மாறுறது வந்து தெரிய வேண்டாம் ஓரளவுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஃபேடாகி அப்படியே மாறும். அதனால் வந்து நம்ம சில இடத்துல எல்லாம் வந்து ஷார்ட் ஃபிலிம் இல்லைன்னா ஃபிலிமில் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நல்லா ஜூம் இன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே கொண்டு போய்ட்டு மவுஸை வச்சுட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிறது இந்த ஃப்ரண்ட் இமேஜ், பிங்கிறது இதோட இமேஜ். ஸோ அதில் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஏல தான் வந்து பியில் தான் 100% இருக்குது, ஏல ஒன்றுமே இல்லை. ஸோ இதில் நான் 50, இதில் 50 கொடுத்துட்டோம் அப்படின்னா 50-50 இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளே பண்ணிட்டுனா தெரியுதா? ஸோ அந்த ஸ்லைட்டாக இங்கேருந்து அது அப்படியே மாறுறது மாறும். ஓகேங்களா? ஸோ ஏ மேலே பி வந்து ஆக்சுவலாக ஓவர்லேப் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏ வந்து 0வும் இது வந்து 100ம் கொடுத்துறேன். ஓகே, இப்போது பி தான் அது மேலே ஓவர்லேப் ஆகும். ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா பி அது மேலே அப்படியே ஓவர்லேப் ஆகுது. தெரியுதா? ஸோ இது வந்து நம்ம அனிமேஷனும் பண்ண முடியும். ஸோ அனிமேஷன் பண்ணுறது செப்பரேட்டாக பார்க்கலாம். ஸோ இது பிளாக் டிப், இதாவது டிப் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ சில இடத்துல நம்ம ஃப்ளாஷ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி. ஸோ ஓகே, இதே வந்து ஒயிட் கலரில் வரும். நம்ம வந்து அந்த ஃப்ளாஷ் ஆகும்போது இந்த இடத்துல ஒயிட் வந்துட்டு போகும். இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன இருக்குன்னா பிளாக் வந்துட்டு போகும். ஸோ நான் கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அது பிளாக் வந்துட்டு போகும். ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம ட்ரெய்லர்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ ட்ரெய்லரில் வந்து ஒரு சீனுக்கு அடுத்த சீனுக்கும் வந்து ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணுன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஃபிலிம் டிசால்வ். ஓகே, ஸோ இதுவும் வந்து ஸ்பேஸ் பார். ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா? ரைட். இதில் நிறையா டிரான்சாக்ஷன்ஸுக்கு நான் சில டிரான்சாக்ஷன் பாருங்கள். இன்னும் சில டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இதில் போனீங்க அப்படின்னா வைப்பில் வைப். ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் ஸ்லைடிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஸ்லைடிங் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். புஷ். ஸோ இங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஸ்வாப். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் போய்ட்டு ஸ்லைட், அதை இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஸ்வாப். ஸோ இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக வந்து ஸ்வாப் ஆகுது. ஸோ இது ஸ்பீட் பண்ணோன்னா ஸ்வாப்போட அளவை வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஸ்பீடாக வந்து ஸ்வாப் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஸ்லைடிங்கில் இங்கே புஷ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்காகும்.
நம்ம ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணோன்னா இதோட டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் இதிலேருந்து எடுத்து நீங்கள் போட்டு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம். அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். Until then, bye. Thank you.